அனைவருக்கும் வணக்கம். பைத்தான் டியூட்டோரியலுக்கு eGovernance HelpDesk சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறோம். பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரில் போய் python.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே டவுன்லோட்ஸில் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பைத்தான் 3.8.2 வெர்ஷன் இருக்குது. இன் ஃபியூச்சரில் இந்த வெர்ஷன் மாறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பைத்தான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. விண்டோஸ் மிஷினில் டவுன்லோட் ஆச்சுன்னா டவுன்லோட் ஃபோல்டரில் எங்கே டவுன்லோட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த டவுன்லோட் ஆனது ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் விண்டோ அப்பியர் ஆகும். அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பைத்தானுக்கோடைய என்வாயரன்மெண்ட் பார்த்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்டால் நவ் ஆர்எல்ஸ் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் அலர்ட்டு இந்த மாதிரி காட்டும். ஸோ பைத்தான் செட்டப் உங்கள் விண்டோஸ் மிஷினில் முடிஞ்சிருச்சு. பைத்தான் இன்ஸ்டாலேஷன் மேக் ஓஎஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த பைத்தான் பேக்கேஜை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் நான் கொடுக்கும்போது பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு அலர்ட் டயலாக் கேட்கலாம். அப்போது உங்கள் சிஸ்டம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணலாம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் முடிய வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரில் நின்றோம். அடுத்தது பைத்தானை கமாண்ட் லைனில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு விண்டோஸாக இருந்தால் கமாண்ட் ப்ராம்ப்ட், மேக்காக இருந்தால் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். பைத்தான் டைப் பண்ணோடனே பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இருந்ததுன்னா பைத்தான் எந்த வெர்ஷன் காட்டும். மேக் சிஸ்டமாக இருந்தால் பை டிஃபால்ட் 2.7 டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பைத்தான் 3ன்னு கொடுக்கணும். ஒன்ஸ் என்டர் பண்ணோடனே பைத்தானோட இன்ஸ்டால் பண்ண லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே காட்டும். இங்கே 3.8.2 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டெர்மினல் இருந்து நம்ம பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இங்கே 2+2 4ங்கிற அவுட்புட்டை நமக்கு ரிசல்ட்டாக தருது. இதே மாதிரி ஹலோ வேர்ல்டு இன்ட்ரெஸ்டிங்கை நான் டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட்டை டிஸ்பிளேயில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெர்மினல்லையும் ரன் பண்ணலாம். அல்லது ஒரு பைத்தான் ஃபைலில் உங்கள் சோர்ஸ் கோடை எல்லாம் எழுதிட்டு அது சேவ் பண்ணிவிட்டு அதை டெர்மினல் ரன் பண்ணலாம். பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு ஐடிஇ மற்றும் எடிட்டர் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பைத்தானோட ஐடிஎல்இ, பைச்சாம், ஸ்பைடர் மற்றும் பைடெவ் இது எல்லாமே பைத்தானோட ஐடிஸ். இதை தவிர மற்ற ஐடிஸ் இருக்குது. இது மட்டுமல்ல, எடிட்டர்ல பைத்தான் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி பைத்தானை எடிட் பண்ணலாம். ஸோ விசுவல் கோட், சப்ளைம், ஆட்டம் இது எல்லாமே பாப்புலரான எடிட்டர்ஸ். சரிங்க, இந்த டியூட்டோரியலில் JetBrains-ஓட பைச்சாம் ஐடியை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டவுன்லோட் பேஜுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அங்கே பைச்சாமுக்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் 2 வெர்ஷன்ஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் நாம் இங்கே பார்க்க போகிறது கம்யூனிட்டி வெர்ஷன். இது ஓப்பன் சோர்ஸ். ஸோ டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனையும் உங்களுக்கு டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்கள் எக்ஸிக்யூஷன் ஃபைலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பைச்சாம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. மேக் சிஸ்டமாக இருந்தால் உங்கள் பைச்சாம் அப்ளிகேஷன் ஃபோல்டருக்கு மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ளிகேஷனை மூவ் பண்ணிடுங்க. இப்போ பைச்சாமை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவோம். JetBrains-ஓட ப்ரைவேசி பாலிசியை அக்செப்ட் பண்ணுங்கள். பைச்சாமோட லேண்டிங் பேஜ் வரும். இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ப்ராஜெக்டோட டைட்டில் கேட்கும். ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் பண்ண பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு புது ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூவில் இதில் ஃபைலோட நேமை கொடுங்க. பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py சொல்லுவோம். நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஹலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுவோம். சரி, ரன் பண்ணுறதுக்கு ரன் மெனுவில் ஹலோ வேர்ல்டு ஃபைல் இருக்குது. ஸோ இப்படி ரன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே ரைட் சைடில் ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும், அங்கே ரன் பண்ணலாம். ஸோ நாங்கள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கான என்வாயரன்மெண்ட் செட்டப் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான என்வாயரன்மெண்ட் செட்டப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் இதற்கான பதிலை சொல்கிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.
மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை எடுத்து வருவதற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே இ-கவர்னன்ஸ் ஹெல்ப் டெஸ்க் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். புதிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம். கொஸ்டின்ஸ், குறைகள் இதுபோன்று ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அதற்கு நாங்கள் தேவையான பதில்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்து இருக்கிறோம். மற்ற சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் இருக்கங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம்.